செல்வகுமார் சார் வணக்கம் சார். இப்போதைக்கு சென்னையிலிருந்து ஒரு 440 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மோந்தா புயலானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த வேகம் சற்று குறைந்திருக்கிறது. இந்த வேகம் குறைந்திருப்பதற்கு என்ன காரணம்? நாளை காலை அது தீவிர புயலாக உருவாகும் போது ஆந்திரா நோக்கி தான் செல்லுமா, வேறு திசையில் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக அது தற்பொழுது 440 கிலோமீட்டர் தொலைவில் சென்னைக்கு கிழக்கே இருக்கிறது. நேர் கிழக்கே 13 வட அச்சரேகையில் இருக்கு. இனிமேல் இந்த 440 என்பது 450 460 போயிட்டே இருக்குமே தவிர இனிமேல் நெருங்கி வராது, விலகிதான் போகும். ஏனென்றால் நமக்கு நேரா இருக்கிறது இனிமோ ஆந்திர பிரதேச நோக்கி போயிட்டே தான் இருக்கும். இனிமே ஏன்னா காக்கிநாடாவுக்கும் ஆந்திராவும் 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சென்னைக்கு தான் 400 கிலோமீட்டர் நெருங்கிக்கிட்டே வருது. இது இந்த தூரமானது எப்போது குறையும், எப்போது அந்த புயலானது திரும்பும் சார், திசை திரும்பும்? அதாவது திசை திரும்பாது. இனிமேல் வடக்கு நோக்கி தான் அது நேரடியாக போகும். நேர் வடக்கு நோக்கி தான் போகும். இனிமேல் நெருங்கி வருவது இது போலதான். 440 கிலோமீட்டர் தான் அதிகபட்சம் நெருங்கி வருவது. சரி. ஆனால் மழை இருக்கிறது. காரணம் என்ன சொல்றேன், இப்போ இந்த நிகழ்வு காக்கிநாடாவிற்கு அருகிலே கரை கடக்க போகிறது. சரியா சொல்லணும்னா கரை கடக்கக்கூடிய இடம் வந்து அமலாபுரம். அது எங்க இருக்குன்னா புதுச்சேரியோட ஏனாம் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய கோதாவரி அமலாபுரம் அருகே நர்சாபூருக்கும் ஏனாமிற்கும் இடைப்பட்ட, நர்சாபூருக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே அமலாபுரம் ஏனாம் அருகிலே கரை கடக்க போகுது. ஆனா அந்த இடத்துல கரை கடக்கும் பொழுது காற்று பெரிதாக இருக்காது, மழையும் பெரிதாக இருக்காது. மழை எங்க இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்விற்கு மேற்கு புறம் தான் இருக்கும். ஏனென்றால் எப்பொழுதுமே புயல் வந்து நல்ல உயரத்துக்கு எழணும். நம்ம ஏற்கனவே சொன்ன கணிப்புப்படிதான் 5800 மீட்டர் உயரத்துக்கு மேல அது எழும்ப முடியல. சரி. எதிர் திசை காற்று இருக்கிற காரணத்தினால அது நசுக்கப்படுகிறதுன்னு சொன்னோம். அப்போ எப்படி ஒரு உருண்டையாக இருந்த ஒரு வட்டமாக இருந்ததை மேலே உயர்ந்து கொண்டிருந்ததை நசுக்கும் பொழுது அகலம் கூடியிருக்கிறது. அப்புறம் கூடுனது மட்டும் இல்லாம காலையில ஒரு பிதுக்கல் ஒன்று வந்திருக்கும். அதாவது எங்கன்னா தமிழ்நாட்டு கரையை நோக்கி ஒரு காற்று முறிவோட ஒரு நீண்டு போய் இருந்திருக்கும். அந்த சுழற்சியில கூட மையம் ஒரு இடத்துல இருந்திருக்கும், நீண்ட சுழற்சியாக சென்று கொண்டிருந்திருக்கும். காரணம் என்னன்னா போராடுகிறது வடக்கு நோக்கி முன்னேற, எதிர் சுழற்சி எதிர்காற்று தடுக்கிறது. ஆனால் இதுக்கு இருக்கக்கூடிய சக்தியால கீழடுக்குல போய் இருக்கிறது தவிர மேலடுக்கு உயர முடியவில்லை. இதன் காரணமாக இது உயரே போனால்தான் கடலுக்குள்ளேயே மழை பெய்யும். உயரே போனால்தான் அந்த காக்கிநாடா அமலாபுரம் ஏனாம் பகுதிகளுக்கு அதிக மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் இப்போ ஆந்திராவில் கடுமையான மழை பொழிவை கொடுத்து கொண்டு இருக்குது சார். இப்போ எந்த உயரத்துல இருக்கு? 5800 கிலோமீட்டர் உயரத்துல. அதாவது ஆந்திர பிரதேசத்துல மழைப்பொழிவு எங்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுத்துட்டு இருக்குன்னா கனமழை பொழிவு ஆந்திர பிரதேசத்துக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது. அது வேற விஷயம். நான் சொல்றது கரையை கடக்கக்கூடிய இடத்துல பெருசா மழை இருக்குது. அந்த இடத்துல பெருசா காத்து இருக்காது. காற்று இருக்கும், 110 கிலோமீட்டர் வேகத்துல இருக்காது. ஆனால் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய காத்து ஏறும் பொழுது போட்டெல்லாம் முடிச்சு உடைச்சு போட்டுட்டு ஒன்றோட மோத செய்து ஏறும் பொழுது பெரிதா காற்று இல்லாம கரையேறும். மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இந்த மையத்துக்கு மேற்கு புறம் தான் இருக்கும். இப்ப பாருங்க, கடல்ல நமக்கு கிடைக்க 440 கிலோமீட்டர்ல இருக்கு. எத்தனையோ புயல்கள் போயிருக்கு 400 கிலோமீட்டர்ல. அறவே இங்க இருந்த இடமே தெரியாம இருந்துச்சு, மேகமே இல்லாம இருந்திருக்கு. கடல்ல போயிருக்கோம், ஆனால் மேகம் கூட இல்லாம இருந்திருக்கு. ஆனால் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு புயல் பாத்தீங்கன்னா மிக்ஜம் புயல் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக நெருங்கி பழவேற்காடை ஒட்டி போனதால மழை பொழிவை கொடுத்துச்சு. 440 கிலோமீட்டர்ங்கிறது எங்கோ இருக்கக்கூடிய புயல் சென்னைக்கு மழை பொழிவை கொடுக்கிறது. எப்பொழுதும் இந்த நிகழ்வோட குணம் என்னன்னா குளிர்விக்கும் காற்று வளிமண்டலத்துல மேலடுக்கல இல்ல. இந்த குளிர்விக்கும் காற்று இந்த சுழற்சிக்கு மேற்கு புறமும் தென்மேற்கு புறமும் தெற்கு புறமும் இருக்கு. எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அரபிக்கடல்ல இருந்து வருது. அரபிக்கடலுக்கு குளிர்காற்று எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இமயமலையில இருந்து அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தன் பக்கம் ஈர்த்து அப்படியே அரபிக்கடல்ல லட்சத்தீவு வழியா வழி நடத்தும் பொழுது இந்த புயல் இருக்கிற காரணத்தினாலே கன்னியாகுமரிக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக மேற்கிலிருந்து நுழைந்து அங்கே மழைப்பொழிவை கொடுக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து நீலகிரி வரை தொடர் மழைப்பொழிவு பொழிந்து கொண்டே இருக்கு. சென்னையில கூட மழை பெருசா இல்ல, கன்னியாகுமரியில இருந்து நீலகிரி மழை